வணக்கம் நண்பர்களே, உங்களை மறுபடியும் ஆஸ்பெல் டிக்ஸ்வெல் அப்படின்ற சேனல் மூலமா சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா, குறிப்பா டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, ஐஏஎஸ், ஐபிஎஸ் பெரிய பெரிய போட்டித் தேர்வுகள் எழுதக்கூடிய முக்கியமான குறிப்புகள்லாம் இந்த வீடியோல இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, தமிழ் இலக்கியங்களை பத்தி பார்க்க போறோம். முதல்ல தமிழ் இலக்கியம் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட ஆண்டுகளுக்கு முன்னால் உருவானது அப்படின்னு சொல்லலாம். இந்த இலக்கியத்தை எப்படி பிரிக்கலாம்னா 3 வகையா பிரிக்கலாம். அதாவது காலம், வடிவம், அந்த பாடுபொருளின் அடிப்படையில நம்ம பிரிக்க முடியும். காலத்தினால பிரிக்கலாம், வடிவத்தினால பிரிக்கலாம், பாடுபொருள்னால நம்ம தமிழ் இலக்கியத்தை பிரிக்க முடியும். இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா, காலத்தால் பிரிக்கப்படுது 5 வகையா இருக்கும். அந்த 5 மட்டும் முக்கியமான குறிப்புகளை பார்க்க போறோம். சரிங்களா? காலத்துல பிரிக்கப்பட்ட 3 பிரிவு, அதாவது 5 பிரிவுகள். முதல்ல சங்க இலக்கியம்னு பிரிக்கிறாங்க. சங்க இலக்கியம்னா நம்ம படிச்சிருப்போம். முதற் சங்கம், 2ஆம் தமிழ்ச்சங்கம், 3ஆம் தமிழ்ச்சங்கம், இது எல்லாமே ஒரு மொழிக்காக வைக்கப்பட்ட சங்கங்கள். எந்த மொழிக்கு இல்லாத ஒரு சிறப்பு தமிழுக்கு நமக்கு தெரியும். சரிங்களா? இந்த 3 சங்க காலத்திலும் பல்வேறு மன்னர்களால், பல்வேறு புலவர்களால் கட்டி ஆளப்பட்டு பல்வேறு இலக்கியங்கள் தோன்றப்பட்டது. அந்த காலம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்து பிறப்பதற்கு 500 வருஷத்துல இருந்து கிபி, அதாவது பிறந்து 300 வருஷத்துக்கு இடைப்பட்ட காலத்துலதான் சங்க காலம்னு சொல்லலாம். அந்த காலங்கள் என்னென்ன நூல்கள் எழுதப்பட்டதுன்னா, 8 தொகை 10 பாட்டு, அதாவது தொகை நூல்களும் 10 பாட்டுன்னு சொல்லக்கூடிய நூல்கள் புலவர்களால் எழுதப்பட்டுச்சுன்னு சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா, சங்கம் மருவிய காலம்னு சொல்லுவாங்க. அதுல அற இலக்கியங்கள், அதாவது சங்கம் அழிந்து நிலையில் இருக்கக்கூடிய காலத்துல உருவான இலக்கியங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அற இலக்கியங்கள். அதாவது ஒழுக்க நெறிகளை, மக்கள் பூரா தரிகட்டு தவறான பாதைக்கு போறாங்க, ஒரு தவறான பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க, அந்த மாதிரி சூழ்நிலையில அவங்க நல்வெளிப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் தான் அரை இலக்கியங்கள் சொல்லுவோம். இந்த கணக்குல உருவானது 15 கீழ்கணக்கு, அதாவது 18 விதமான நூல்கள். குறிப்பா சொல்லணும்னா திருக்குறள், நாலடியார் போன்ற, ஏலாதி போன்ற நூல்கள் இந்த காலத்தில் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இதை பத்தி நம்ம தனி வீடியோவை பார்ப்போம். அடுத்து பாத்தீங்கன்னா காப்பிய காலம்னு சொல்லுவோம், அதாவது காப்பிய இலக்கியம் சொல்லுவோம். இந்த காப்பிய இலக்கியம் பாத்தீங்கன்னா குறிப்பா 63 நாயன்மார்களையும் 12 ஆழ்வார்களும் இணைந்து தமிழுக்காக, அதாவது இறைவனுக்கு சேவை செய்யற நோக்கோடு எழுதப்பட்ட பக்தி பாடல்களுடைய முக்கியமான தொகுப்புகள் எல்லாமே இந்த பக்தி இலக்கியத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா 4000 திவ்ய பிரபந்தம், ஆழ்வார்களால் எழுதப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தமும், அடுத்து பாத்தீங்கன்னா நாயன்மார்களால் எழுதப்பட்ட தேவாரம், திருவாசகம் போன்ற நூல்கள் இந்த காலத்தில் உருவானதாக வைத்துக் கொள்ளலாம். அடுத்து பாத்தீங்கன்னா சிற்றிலக்கியம், பக்தி இலக்கியத்தோட, அதுக்கடுத்து பக்தி இலக்கியத்துடைய காலம் கிபி 600ல இருந்து கிபி 1200 வரைக்கும் வச்சுக்கோங்க. சிற்றிலக்கியம், இந்த சிற்றிலக்கியம் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா கிபி 1200ல இருந்து 1800. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 96 வகையான சிற்றிலக்கியங்கள் இருக்கும். நம்ம பள்ளி கல்வியில படிச்சிருப்போம். தூது, உலா, பரணி, குறவஞ்சி, இந்த மாதிரி நூல்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இந்த மாதிரி 96 வகை நூல்கள் உருவானது அதுதான் சிற்றிலக்கியம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா கலிங்கத்து பரணி, குற்றால குறவஞ்சி, பிள்ளைத்தமிழ், மீனாட்சி பிள்ளைத்தமிழ், இந்த மாதிரி நூல்கள்லாம் உருவாயிருக்கும். அந்த காலம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா சிற்றிலக்கிய காலம். இது கிபி 1200 இருந்து 1800 வரைக்கும் இருக்குன்னு சொன்னேன். குறிப்பா நான் காப்பிய இலக்கியம்ன்றத நான் சொல்லாம இருந்திருந்தேன். காப்பிய இலக்கியம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குடும்பத்துல நடக்கக்கூடிய, அதாவது ஒரு செயலை தொடர் கதையாக கொண்டு போக இலக்கியம் தான் காப்பிய இலக்கியம் சொல்லுவோம். இந்த காலகட்டத்துல உருவான இலக்கியங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா 5 பெருங்காப்பியங்கள், 5 சிறுங்காப்பியங்கள் சொல்லக்கூடியது. அதாவது சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவக சிந்தாமணி, வளையாபதி குண்டலகேசி, அதெல்லாம் 5 பெருங்காப்பியங்கள். அடுத்து 5 சிறுங்காப்பியங்கள் இருக்கு பாத்தீங்களா? அது எல்லாமே இந்த காப்பிய காலத்துல இலக்கியத்துல எழுதப்பட்டிருக்கும்னு சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இக்கால இலக்கியம், அதாவது கிபி 1800க்கு பிறகு உருவாகின்ற இலக்கியங்கள் எல்லாமே இக்கால இலக்கியங்கள் அப்படின்ற அதுல வரும். இதுல குறிப்பா சொல்லணும்னா உரைநடை, அதாவது உரைநடைன்னா நம்ம என்ன பேசுறோமோ அதுவே செயலாக அந்த காலத்துல செயல் வடிவத்துல மாற்றமாச்சு. மரபு கவிதைகள், புதினம், அதாவது நாவல் சொல்லக்கூடிய புதினம், அதுக்கப்புறம் கவிதை, இயற்கவிதை, இந்த மாதிரி புது புது விஷயங்கள் எல்லாம் உருவான எல்லாமே இக்கால இலக்கியம். இந்த இக்கால இலக்கியத்துல முக்கியமான பங்குகள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதியார் காலத்துல இருந்து உருவாகும். பாரதியார், பாரதிதாசன், வாணிதாசன், முடியரசன், இந்த மாதிரி நிறைய மேத்தா, கவிக்கோ அப்துல் ரஹ்மான், இந்த மாதிரி உருவான இலக்கியங்கள் எல்லாமே இந்த இக்கால இலக்கியத்துல இருக்கும். சரிங்களா? இது ஒவ்வொரு பகுதியா, ஒவ்வொரு வீடியோவா அந்தந்த காலகட்டத்துல அந்தந்த நூல்ல என்னென்ன தகவல் சொல்லியிருந்தாங்க, அது சம்பந்தமா போட்டித் தேர்வுகளை எந்த மாதிரி விதமான கேள்விகள் கேட்பாங்க அப்படின்றத அடுத்து தொடர் வீடியோல நம்ம சந்திப்போம், பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, முக்கியமா கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.